ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல் கொடுக்க இந்த வீடியோ மேக் பண்ணோம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆசிரியர் தேர்வாரி பற்றியும் இப்போ ரீசெண்டாக வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் கட் ஆஃப் டீட்டெயில்ஸும் அதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே இதுக்கான ப்ரிப்ரேஷன், கொஷின் பேப்பர் ஆன்சர், டிஸ்கஷன், கிளாஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து வந்து போட்டுட்ருக்கோம். இன் மேத்தமேட்டிக்ஸ்க்கு நம்ம இதை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைய வீடியோவில் வந்து இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பற்றி நான் ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணது. ஸோ இது மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து அவங்க எழுதிட்டாங்கன்னா நம்மளோட கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வந்து நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, அந்த கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு மார்க்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்துச்சு அப்படின்னா இது ஓரளவு நம்மளால இவ்வளோ மார்க் நம்மளுக்கு வருது, இது எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால ரியலைஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து என்ன அப்படின்னா, ஸோ இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் வீக்லேயே வந்துருக்கணும். ஓகேவா, ஸோ இன்னும் அதற்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வரல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் பேஸ்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ வந்து வித்தின் 7 days அந்த 7 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீயும் மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பரும் அப்டேட் ஆகிடும். இப்போ வந்து ஓஎம்ஆர் சீட் அப்படின்றனால நம்மளுக்கு வந்து ஆன்சர் கீ எது அவங்க ரிலீஸ் பண்ண டிலே ஆகுதா அப்படின்றது ஒரு காரணம். ஓகேங்களா, ஆன்சர் கீ டிலே ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான வந்து காரணமாக இருக்கும். இந்த காரணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி தரப்பில் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மிக விரைவில் இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கான ஆன்சர் கீ வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் சீட் நடந்த இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிஆர்பி பொறுத்தளவும் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, பிஇஓ எக்ஸாம். அந்த எக்ஸாம் வந்து நடைபெற்ற ஆன்சர் கீ வெளியிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேட்டாகி தான் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பார்த்து இது கம்ப்ளீட்டாக வந்து 1 weeks வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகி 2nd week வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ இன்னும் ஆன்சர் கீ விளையாட தரப்பில் அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொன்ன பதில் வந்து என்ன அப்படின்னா இருக்க ஆன்சருக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரீ நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டால் உங்களுக்கு அதுக்கான தகவல் வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ இந்த ஆன்சருக்கு நம்மளுக்கு வெளியானுச்சு அப்படின்னா ஓரளவு நம்மளோட மார்க்கை ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஒரு ஆன்சருக்கு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சென்டர் இன்னொரு ஆன்சருக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட பையனில் நான் ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ தமிழ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ஆகிடும். ஓகேவா, அங்கே வித்து புக் ப்ரூஃப் ஒன்று தான் அவங்க வெளியிடுவாங்க, நம்மளும் அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்தாவே நம்ம ஓரளவு நம்மளோட மார்க் வந்து கெஸ் பண்ணிக்க முடியும், எவ்வளோ மார்க் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவித்து அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சரை விட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருது. ப்ரொசீஜர் ப்ராப்பராக அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக வெளியிட வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதுன்னு சொல்லிட்டு டிஆர்பி தரப்பிலே வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.